ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. கம்ப்ளீட்டா ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும். ஆனா எப்படின்னு தெரியல அப்படின்னா, கம்ப்ளீட்டா இந்த 9 பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான எசென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்க்ளூடிங் டூல்ஸா இருக்கட்டும், இன்க்ளூடிங் மெத்தட்ஸா இருக்கட்டும், இந்த சிஸ்டம்ஸா இருக்கட்டும், மேஜரா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் நீட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த 9 பில்லர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என் பேர் வந்து முகமது சஃபி, ஆன்லைன் ஸ்கேல் அப் கோச். நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவ் ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போ வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பில்லர்ஸ் அதாவது ஆன்லைன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் 9 பில்லர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 9 பில்லர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 பில்லர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இன்கம் அப்படிங்கிற விஷயம் லாங் டெர்ம்க்கு வராது. நவ் அதுல ஃபர்ஸ்ட் பில்லர். ஸோ ஃபர்ஸ்ட் பில்லர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தா வெப்சைட். நீங்க ஒரு ஆன்லைன் அப்படிங்கிற விஷயம் நீங்க உள்ள பிசினஸ் ஆன்லைன்ல பில்ட் பண்றீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அந்த வெப்சைட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது நான் தனியா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தா, எந்த ஒரு கோடிங்கும் தேவைப்படாது. எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேட்ஜும் தேவைப்படாது. நீங்க நினைக்கிற மாரி வந்து பார்த்தா HTML தெரிஞ்சுக்கணும், ஜாவா தெரிஞ்சுக்கணும் அந்த மாரிலாம் கிடையாது. ஸோ கோடிங் அப்படிங்கிற விஷயம் தாண்டி ஜென்ரலா டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நான் குடுத்துருவேன். அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தா, நீங்க உங்க வெப்சைட் வந்து நீங்க ஈஸியா பில்ட் பண்ணிக்கலாம். வித்தவுட் டொமைன், வித்தவுட் ஹோஸ்டிங். அதாவது டொமைன் அப்படின்னா இப்போ www.com அப்படிங்கிற சொல்றோம் இல்லையா? ஸோ அதான் வந்து பார்த்தா டொமைன். ஹோஸ்டிங் அப்படிங்கிற விஷயம் உங்களோட வெப்சைட் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அட்மின் பேனல். ஓகே. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் தேவைப்படும்? ஃபனல்ஸ் தேவைப்படும். லேண்டிங் பேஜ் தேவைப்படும். பிளாக் சைட் தேவைப்படும். ஓன் மெர்ச்சன்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ இது மெர்ச்சன்டைஸ் வந்து ஆப்ஷனல், மேண்டேட்டரி கிடையாது. பட் ஃபனல்ஸ் மேண்டேட்டரி, லேண்டிங் பேஜ் மேண்டேட்டரி. ஸோ ஃபனல்ஸ் அப்டின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு Amazonல போய் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வைங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் Amazon நீங்க ஆப் ஓப்பன் பண்ணோனே லாகின் பண்றீங்க இல்லையா? ஸோ லாகின் உங்களோட நேம், இமெயில் ஐடி குடுத்து நீங்க லாகின் பண்றீங்க. ஸோ அந்த லாகின் அது ஒரு ஃபனல். தென் அதே மாரி இது பண்ணா ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ள போய் வெப்சைட் வந்து நீங்க ப்ரௌஸ் பண்றீங்க இல்லையா? ஸோ அந்த வெப்சைட்க்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்குறீங்க. தென் அதுக்கப்புறம் புடிச்சிருந்தா ஆட் டூ கார்ட்ல போடுறீங்க இல்லையா? அது ஒரு ஃபனல். தென் அதே மாரி வந்து பண்ணா ஒன்ஸ் நீங்க ஆட் டூ கார்ட் போட்டதுக்கப்புறம் இப்ப ரெடி டூ பர்ச்சேஸ்ல இருக்கீங்க அப்டின்னா, அப்போ பர்ச்சேஸ் பண்றப்போ பேமெண்ட் கேட்வே வரும் இல்லையா? ஸோ ஜிபே ஆப்ஷன், கிரெடிட் கார்ட் ஆப்ஷன், டெபிட் கார்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பைன் பண்ணது தான் ஃபனல். ஓகேங்களா? ஃபனல்ஸ்லயே வேரியேஷன் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இருக்கு. சேல்ஸ் ஃபனல் இருக்கு, மார்க்கெட்டிங் ஃபனல் இருக்கு, வெபினார் ஃபனல் இருக்கு, வொர்க்ஷாப் ஃபனல் இருக்கு, செமினார் ஃபனல் இருக்கு. இந்த மாரி ஃபனல்ஸ் வந்து ஆன்லைன்ல பொறுத்தவரைக்கும் டிஃபரெண்ட் டிஃபரென்ஸா இருக்கு. பட் சேம் சிமிலரா தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபனல்ஸ் என்னங்கிறது நான் தனியா வீடியோ போடுறேன். ஸோ லேண்டிங் பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதுக்கு முன்னாடி ஒரு லேண்டிங் பேஜ்க்குன்னு ஒரு தனி ஒரு வீடியோவ நான் போடுறேன். அப்படி எட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டுருக்கேன். அத செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா, லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது நான் வீடியோ போடுறேன். ஓகே. பிளாக் சைட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க Googleல ஒரு எதாவது சர்ச் பண்றீங்க அப்டின்னா, Googleல நீங்க சர்ச் பண்றப்ப எல்லாத்துக்கும் எப்படி ஆன்ஸர் வருதுன்னா, ஒரு பிளாகர்னால தான் ஆன்ஸர் வருது. நான் வந்து 2018 அண்ட் 19ல வந்து பிளாகிங் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆல்சோ நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிளாக் சைட் அப்படிங்கிற விஷயம் மேண்டேட்டரியான்னு கேட்டீங்கன்னா, எஸ். இனிஷியல் பீரியட்ல தேவைப்படாது. ஃபியூச்சர்ல ஒரு 1 இயர் இல்ல 2 இயர்ஸ் கழிச்சு நீங்க ஆன்லைன் பிரசன்ஸ் உள்ள கொண்டு வந்ததுக்கப்புறம், பிளாக் சைட் தேவைப்படலாம். உங்களுடைய பேஸ்ட் ஆன் டாபிக்க பொறுத்து. ஸோ வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணும்போது நான் தனியா வீடியோ போடுறேன். தென் செகண்ட் பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பில்லர பொறுத்தவரைக்கும் சோசியல் மீடியாஸ். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாஸ் உங்களோட பிசினஸ வந்து புரமோட் பண்றதுக்கு சோசியல் மீடியாஸ் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரதர் நான் வந்து இன்ட்ரோவர்ட்டடா இருக்கேன். ஆனா எனக்கு வந்து வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஷையா இருக்கு. கேமரா ஃபியர் இருக்கு. அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஃபேஸ் காட்டாம நீங்க ஈஸியா பண்ணலாம். இனிஷியல் பீரியட்ல நான் வந்து எனக்கு இன்னொரு Instagram அக்கவுண்ட் இருக்கு. இன்னொரு YouTube சேனலும் இருக்கு. ஃபேஸ் எதுவுமே காட்டல. பிகாஸ் நானும் இன்ட்ரோவர்ட்டட். ஸோ எனக்கும் சம் ஃபியர்ஸ் இருந்தது. கேமரா ஷைஸ் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அதுக்கு சோசியல் மீடியாஸ் பிரசன்ஸ வந்து நீங்க குடுக்கணும். ஸோ Facebook யூட்டிலைஸ் பண்ணணும். Instagram யூட்டிலைஸ் பண்ணணும். LinkedIn யூஸ் பண்ணணும். Twitter யூஸ் பண்ணணும். எக்ஸ்னாலே பயமா இருக்கு. அ Twitter யூஸ் பண்ணணும். அதே மாரி YouTube யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இருக்கிற ஆன்லைன் பிரசன்ஸ வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. தென் அதே மாரி 3 பில்லர பொறுத்தவரைக்கும் SEOன்னு சொல்லுவோம். SEO அப்டின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது ரொம்ப ஈஸி. இப்ப நீங்க Googleல நீங்க ஏதாவது சர்ச் பண்றீங்க. எல்லாத்துக்கும் எப்படி ஆன்ஸர் வருதுன்னா, இந்த SEO பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த SEO வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா ஆர்கானிக் கூகுள் ரிசர்ச். நீங்க Googleல தட்டுறீங்க. உங்களோட வெப்சைட் வந்து Googleல வரணும் அப்டின்னா, அதுக்கு நீங்க SEO பண்ணணும். ஓகே. ஸோ அது SEO எப்படி பண்ணணுங்கிறது நான் தனியா உங்களுக்கு ட்ரெயின் பண்றேன். நவ் ஸோ SEO இது எல்லாமே வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேட்ஜும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. டிஃபால்ட்டா எல்லாமே நமக்கு Google வந்து புரொவைட் பண்ணியிருக்காங்க. அது புரொவைட் பண்ண விஷயம் நீங்க ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். ஸோ அத நான் காமிக்கிறேன். ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓலாம் சொல்லுவாங்க. அத நான் சொல்றேன். தென் அதே மாரி 4த் பில்லர் கான்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு மார்க்கெட்டிங் அப்டின்னாலே நெறைய பேருக்கு ஒரு சைடு வந்து ஃபியர் இருக்கும். மார்க்கெட்டிங்கா? சேல்ஸா? அப்டின்ட்டு. ஸோ கான்டென்ட் மார்க்கெட்டிங் வேற, ஜெனரல் மார்க்கெட்டிங் வேற. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். கான்டென்ட்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பிளாக் போஸ்ட் பண்ணலாம், பாட்காஸ்ட் பண்ணலாம், வீடியோஸ் மார்க்கெட்டிங் பண்ணலாம், வெபினார் பண்ணலாம், இல்ல வொர்க்ஷாப் பண்ணலாம்.
ஸோ அந்த கான்டென்ட்ஸ நீங்க ஜெனரேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் வீடியோ, இந்த ஃபார்ம் ஆஃப் பாட்காஸ்ட் இல்ல ப்ளாக் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமர ரீச் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெபினார் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கான்டென்ட் மார்க்கெட்டிங். பிகாஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுங்கிறது நான் பிராக்டிகலா காமிக்கிறேன். தென் அதே மாரி 5த் பில்லர். 5த் பில்லர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, SEM சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வேற, இது வேற. சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஓகே. SEM அப்படின்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். உங்களோட பிசினஸ வந்து புரமோட் பண்றது. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் இது பண்ணா இன்னைக்கு வந்து நீங்க எல்லா வீட்லயும் போயிட்டு டோர் டு டோர் நாக் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் வேணுமா? அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இது கம்ப்ளீட்டா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். அது டெட். கம்ப்ளீட்டா அது முடிஞ்சுச்சு அது. ஓகே. ஸோ 2010லயே வந்து பார்த்தா அந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் உடைய ஸ்கோப் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து 2024 ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Google இந்த SEM பொறுத்தவரைக்கும் Google ஆட்ஸ் ரன் பண்ணலாம். Facebook ஆட் ரன் பண்ணலாம். YouTube ஆட் ரன் பண்ணலாம். அதாவது இப்ப நீங்க ஸ்க்ரால் பண்றீங்க. YouTubeல நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நடுவுல நெறைய ஆட்ஸ் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆட், நடுவுல ஒரு ஆட், லாஸ்ட்ல ஒரு ஆட் அப்படின்னு ஆட் வரும் இல்லையா? அந்த ஆட் யார் கிரியேட் பண்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? Googleஆ? கிடையாது. நீங்க ஒரு ஆட் பார்க்குறீங்க இல்லையா? அந்த அந்த ஆடோட பிராண்ட் இருக்கு இல்லையா? அந்த பிராண்ட் தான் அந்த ஆட கிரியேட் பண்றாங்க. Google கிடையாது. நம்ம தான் நெனச்சுட்டு இருக்கோம் Google தான் அந்த ஆட ரன் பண்றாங்க. YouTube தான் ஆட் ரன் பண்றாங்கன்ட்டு. கிடையாது. ஸோ Googleவுடைய வொர்க் என்ன அப்டின்னா, நம்ம ஒரு ஆஸ் அ பிசினஸ் ஓனரா ஒரு ஆட ரன் பண்றதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் தான் குடுப்பாங்க. ஸோ அந்த Google நத்திங். நீங்க நெனைக்கிற மாரி Googleலாம் பெரிய கம்பெனிலாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கணும். Google வந்து ஆல்ரெடி கோடிங் இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. அவங்களோட வேல வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ பிசினஸ் ஓனரோ, ஒரு ஆன்டர்பிரினியரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அத யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ Googleவுடைய வொர்க் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த கோடிங் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ Googleஆ இருக்கட்டும், Facebook ஆ இருக்கட்டும், சேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா டிரிவன் கம்பெனிஸ் தான். ஸோ அந்த SEM நீங்க யூஸ் பண்ணணும். SEM எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது லேர்ன் பண்ணணும். YouTube ஆப் எப்படி ரன் பண்ணுங்கிறது லேர்ன் பண்ணணும். Facebook ஆட், Google ஆட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருங்க. தென் அதே மாரி 6த் பில்லர். 6த் பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்பவுண்ட் லீட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்பவுண்ட் லீட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு லீட்ஸ் உள்ள வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க புக்ஸ் வழியா நீங்க லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் எடுக்கலாம். இல்ல ஆட்டோ ரெஸ்பாண்டர் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம். ஆட்டோ ரெஸ்பாண்டர் அப்படின்னா, இப்ப இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு. இமெயில்லாம் யார்ப்பா ஓப்பன் பண்றா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஓப்பன் ரேட் இஸ் லோ. பட் ஆட்டோ ரெஸ்பாண்டர் வந்து பார்த்தா WhatsAppலயும் இருக்கு. WhatsAppலயும் இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு அது தெரியல. ஸோ WhatsApp பிசினஸ் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அதுல ஆட்டோ ரெஸ்பாண்டன்ட் சாட் பாட்ன்னு இருக்கு. சாட் பாட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். அதுக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் கிட்ட நீங்க பெய்டும் இருக்கு, ஃப்ரீயும் இருக்கு. நீங்க பெய்டு மோஸ்ட்லி போனா நல்லாருக்கும். ஸோ இந்த API சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த API இதெல்லாம் நெறைய இருக்கு. ஸோ ஆட்டோ ரெஸ்பாண்டர் நீங்க யூஸ் பண்ணணும். இன்பவுண்ட் லீட்ஸ்க்கு அந்த லீட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்றதுக்கு. ஓகே. ஸோ இந்த புக்ஸ் ஆட்டோ ரெஸ்பாண்டர் யூஸ் பண்ணலாம். எல்லாமே நான் காமிக்கிறேன் பிராக்டிகல். தென் அதே மாரி இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும் ஓப்பன் ரேட் ரொம்ப கம்மி தான். ஒத்துக்கிறேன். பட் இமெயில் அப்படிங்கிற விஷயம் நீங்க ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் பர்ப்பஸ்க்காக கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஈவன் இன்னைக்கு கூட பண்ண நெறைய விஷயங்கள் பண்ணா நான் இமெயில் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆட்டோ ரெஸ்பாண்டர். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோ ரெஸ்பாண்டர்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, Zapier இருக்கு, கெட் ரெஸ்பான்ஸ் இருக்கு, கன்வெர்ட் கிட் நான் யூஸ் பண்றேன், Pabbly யூஸ் பண்றேன், ManyChat ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இமெயில் மார்க்கெட்டிங் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ கன்வெர்ட் கிட், கெட் ரெஸ்பான்ஸ், ஆக்டிவ் கேம்பெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வரும். நீங்க கன்வெர்ட் கிட் நீங்க ஃப்ரீலயே யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் 1000 கிளையன்ட்ஸ் உள்ள வர வரைக்கும் நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கெட் ரெஸ்பான்ஸ் வந்து சம் டியூரேஷன்ஸ் இருக்கும். கன்வெர்ட் கிட் இஸ் ப்ராஃபிட்டபிள். உண்மையாவே ஹியூஜ். ஓப்பன் ரேட்டும் சரி. ஸோ ஏன் ஓப்பன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, நீங்க அனுப்புற மெயில் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஸோ இந்த AIDA அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. அந்த காப்பி ரைட்டிங்ல AIDA அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் ட்ரெயின் பண்றேன். டோன்ட் வொரி ஓகே. ஸோ இந்த AIDA மாடல் நீங்க யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஓப்பன் ரேட் உங்களுக்கு அதிகமா இருக்கும். கஸ்டமர்ஸ் நெறைய பேர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, கிளிக் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நவ் ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா 8த் பில்லர். 8த் பில்லர பொறுத்தவரைக்கும் இன்டராக்ஷன்ஸ். உங்களுக்கும் உங்க கஸ்டமருக்கும் இன்டராக்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இன்டராக்ஷன்ஸ் வந்து பார்த்தா சாட்பாட் ஆட்டோமேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாரி WhatsApp ஆட்டோமேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல WhatsApp குரூப் யூஸ் பண்ணலாம். இல்ல WhatsApp மேனுவல் மெசேஜஸ் நீங்க அனுப்பலாம். அதே மாரி Telegram இருக்கு, Facebook குரூப் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, ஒன்ஸ் உங்க கஸ்டமர் பை பண்ணிட்டாங்க, இல்ல பை பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்கள எப்படி நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க? சாட்பாட், WhatsApp, Telegram அண்ட் Facebook. ஸோ இது எல்லாமே ஒரு இன்டராக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் இன்டராக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சேல் பண்ணிட்டு டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ப்ராடக்ட் குடுத்தாச்சுடா, அப்பாடா நல்ல வேளை அவர்கிட்டருந்து காசு வாங்கியாச்சுடா அப்படின்ட்டு டாடா பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாரி உங்க பிசினஸ நீங்க பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்க கஸ்டமர் உங்ககிட்ட பே பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவல் பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சேல். உங்ககிட்ட இன்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வொர்க்கே ஸ்டார்ட் ஆகும். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆஃப்டர் இன்கம் ஒன்லி யூ கெட் வாட் யூ வாண்ட்.
ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயம் வரும். ரெஃபரன்ஸ் கஸ்டமர் நெறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னோட ரெஃபரன்ஸ்ல மட்டுமே வந்து பார்த்தா 128 கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ்ல மட்டுமே வந்திருக்கு. ரெஃபரன்ஸ்லாம் இவரு போய் பாரு, இவரு நல்லா ட்ரெயின் பண்ணுவாரு. இவர போய் பாரு, இவரு வந்து நல்ல கோச்சிங் குடுப்பாரு. இவரு போய் பாரு, இவரோட கோச்சிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம். வேர்ட் ஆஃப் மவுத்ல மார்க்கெட்டிங் யாரோ ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்ணி என்னோட பிசினஸ் குரோ பண்ணதுருக்கு. பிகாஸ் ஆஃப் சப்போர்ட். நான் என்னோட கஸ்டமருக்கு நான் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் குடுக்குறேன். ஸோ அது எல்லாமே நீங்க இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ சாட்பாட் ஆட்டோமேஷன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மெனி சாட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த ஆட்டோ ரெஸ்பாண்டர்ல நான் வந்து மெனி சாட் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்றேன். இந்த மெனி சாட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மெனி சாட் வந்து Facebook இது ஜஸ்ட் ஒரு பேசிக் நான் மேலோட்டமா நான் காமிக்கிறேன். டீப்பா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மெனி சாட் இந்த மெனி சாட்ட பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, கஸ்டமர் உங்ககிட்ட வந்து வராங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமருக்கு வந்து மெசேஜஸ் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரிப்ளேஸ்க்கும் மெசேஜஸ் போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த Instagram ஆட் பாட் அப்படிங்கிற விஷயம் நான் வந்து பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் என்னோட Facebook ஆட், Google ஆட்ஸ கிளிக் பண்றாங்களோ, சாரி Facebook ஆட், Instagram ஆட்ஸ கிளிக் பண்றாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் வரும். ஸோ அந்த ட்ரிகர் என்னங்கிறது நான் காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்னோட இதுதான் ஆட்டோமேஷன் ஆட்டோ சாட் பாட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் என்னோட ஆட கிளிக் பண்றாங்க, இல்ல மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, செண்ட் மெசேஜ் போகும். அவருடைய ஃபர்ஸ்ட் நேம் அதாவது Instagramல போகும். டிஎம் போகும். என்னோட ஆட் பார்த்து கிளிக் பண்ணி மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா, தேங்க் யூ ஃபார் கிளிக் அவர் ஆட்ஸ். ஹேவ் யூ ரிஜிஸ்டர் ஃபார் முகமது சஃபீஸ் அப்கமிங் 5 டேஸ் மாஸ்டர் கிளாஸ். ஹவ் டு கிரியேட் அன் ஆன்லைன் கோர்ஸ் இன் 5 டேஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா போகும். அது ஆட்டோமேட்டிக்கா போனதுக்கப்புறம் கஸ்டமர் எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த மெசேஜ். இதுவும் ஆட்டோமேட்டிக்கா தான். இது வந்து நமக்கு வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாரி ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ. ஸோ அடுத்த மெசேஜ் என்ன போகும்னா, கிரேட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், யுவர் ஃப்ரீ போனஸ் வில் பி புரோவைட் இன் 5 டேஸ் மாஸ்டர் கிளாஸ். ஆல் லெசன் வில் பி இன் தமிழ். மீன்வைல் ஜாயின் அவர் Facebook சப்போர்ட் குரூப். சம் மெசேஜஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணுங்க. இது எப்படி பண்ணுங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ குரூப் லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டே செகண்ட் மெசேஜ் போகும். ஜஸ்ட் செக் our யூடியூப் சேனல். யூ வில் கெட் சம் ஐடியாஸ் அபவுட் ஆன்லைன் கோர்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப். ஓகே. ஸோ யூடியூப் சேனலும் போகும், குரூப்பும் போகும், அதே மாரி மெசேஜஸும் போகும். ஒன்ஸ் அவங்க நோன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா, அதுக்கும் ஆட்டோமேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். இது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு லேட்டரா நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ பேசிக் ஆட்டோமேஷன் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ சாட் பாட் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆட்டோமேஷன். இதுக்கு பேர் வந்து மெனி சாட். நவ் தென் 9த் பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க 8 ஸ்டெப் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு, ஆனா 9த் ஸ்டெப் நீங்க பண்ணல அப்படின்னா வேஸ்ட். அதுதான் ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ்ல இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் எந்த பிசினஸ் எடுத்தாலும் நீங்க ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ நீங்க பில்ட் பண்ணல அப்படின்னா வேஸ்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் நீங்க எப்படி பில்ட் பண்ணலாம்? கோர்சஸ் பண்ணலாம், கோச்சிங்ஸ் பண்ணலாம், கன்சல்டிங் பண்ணலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா இந்த ஜர்னில இருக்கிறதுனால நான் 3மே பண்ணிட்டு இருக்கேன். கோர்சஸ் அண்ட் கோச்சிங் மட்டும் தான் 3 இயர்ஸா நான் பண்ணிருக்கேன். லாக்டவுன் பீரியட்லேருந்து கோச்சிங் 3 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கன்சல்டிங்லாம் முன்னாடிலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். கன்சல்டிங் நெறைய டாக்டர்ஸ்க்கு, நெறைய டென்டிஸ்ட்க்கு, அதுக்கப்புறம் யுஎஸ்ல இருக்கிற டாக்டர்ஸ், யுஎஸ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாரி நெறைய கிளையண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் Facebook ஆட ரன் பண்ணி, அவங்களுக்கு வந்து பேஷன்ட்ஸ் அந்த கிளையண்ட்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்துறேன். ஸோ அது கன்சல்டிங் வழியா நான் வந்து பண்றேங்க 2019ல இருந்து. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கில்ஸ் நீங்க பில்ட் பண்ணணும். அடுத்த லெசன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். அடுத்த வீடியோ இந்த YouTubeலயே வரும். ஸோ மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். ஏன் அப்டின்னா, ஒரு ப்ராடக்ட் அண்ட் கோச்சிங் இல்ல சர்விஸ் அப்படிங்கிற விஷயம் ஏதோ நீங்க குடுக்குறீங்க. அத எப்படி கிரியேட் பண்ணணும்? ஸோ அதுதான் இன்னைக்கு நெறைய பேருக்கு தெரியல. பிரதர் ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் கிரியேட் பண்ணாலும் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும் அப்படின்னு கிடையாது. டிஜிட்டல் அப்படிங்கிற விஷயம் நீங்க உள்ள வரீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரேர். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ 0 இன்வெஸ்ட்மென்ட் தான். என்னோட இன்வெஸ்ட்மென்ட் வெறும் டைம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக் விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது எல்லாமே 9 பில்லர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்இஓ, மார்க்கெட்டிங், கன்டென்ட் மார்க்கெட்டிங், எஸ்இஎம், இன்பவுண்ட் லீட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங், இன்டராக்ஷன்ஸ், ஆட்டோமேஷன், ஆட்டோ ரெஸ்பாண்டர் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராடக்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் குடுக்கணும், என்ன சர்விஸ் குடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபிக்சேஷன் பண்ணுங்க. இப்போ ஆன்லைன் கோர்ஸஸ் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நெறைய செக்மென்ட் இருக்கு. ஸோ டாபிக் சூஸ் பண்ணணும். அதே மாரி வெப்சைட் பில்ட் பண்ணணும். லேண்டிங் பேஜ், ஃபனல், சேல்ஸ், மார்க்கெட்டிங் இது எல்லாமே நீங்க வந்து பண்ணணும். எல்லாமே நீங்க பண்ணணும்னா லேர்ன் பண்ணணும். ஸோ ஸ்கில்ஸ் அப்படிங்கிற விஷயம் லேர்ன் பண்ணணும். ஸ்கில்ஸ்லயே நெறைய இருக்கு. சேல்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு. இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க் யூ சோ மச். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க புடிச்சிருக்கு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட் த சேம் டைம் முடிஞ்ச அளவுக்கு இது யாரெல்லாம் பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ ஷேர் பண்ணிடுங்க.